ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். துரந்தர் உண்மையாலே சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படத்தில் உண்மையிலே ஒரு நல்ல படம் துரந்தர் தான். சரி, ரன்வீர் கபூர் படமாச்சே, அனிமலில் ஜட்டி போடல சொரியாசிஸ் வந்துடும் சண்டை போடுவான்னு பார்த்தேன். அந்த படமே 900 கோடி ஓடும்போது துரந்தர் மாதிரியான ஒரு படம் 1200 கோடி ஓடினாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த படத்தில் இருக்கிற வைலன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் ஒரு கதைக்கரு, ஒரு கேரக்டருக்கான ஆர்க்கு, அந்த படம் கமர்ஷியலாக ஓடுறதுக்குரிய எல்லா சான்ஸுமே அந்த படத்தில் இருந்துச்சு. அதனால் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. அதனால் அனிமலை பார்க்கும்போது துரந்தருங்கிறது ஒரு நல்ல படம். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு அதில் வைலன்ஸு, ரொமான்ஸு அதுக்கு சம்மந்தப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்கள் எனக்கும் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அனிமலை கம்பேர் பண்ணும்போது துரந்தர் நல்ல படம் தான். அனிமல் உங்களுக்கு ஒரு 900 கோடி ஓடும்போது துரந்தர் வந்து உங்களுக்கு ஒரு 1200 கோடி ஓடுனதில் எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை. இந்த துரந்தர் படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் எப்படி வெற்றி பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஹிந்தியில மட்டுமே எடுக்கப்பட்ட படம். ஒரு 1200 கோடி ஓடுது. அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் பாகிஸ்தானை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காய்ங்க. அஜித் தோவலா இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு மேய்ஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த ஹீரோயின் அவங்க சாரா அவங்களா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், நான் அப்பயே நினச்சேன் என்ன இந்த துரந்தர் படத்தில் வந்து ஹீரோயினா பார்த்தீங்கன்னா சாரா அந்த சின்ன பொண்ணை போட்டு ஹீரோவா இவங்க ரன்வீர் இவங்கள போடும்போதே நினச்சேன், என்னடா இந்த படத்தை கவுத்திருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படம் அப்படி இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே இந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப படம் நல்லாவே நல்லா எடுத்திருக்காங்க. பட் இந்த படம் எப்படி சென்சார் போர்ட்லேருந்து வெளியே வந்துச்சுங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அவங்க நேரடியாக பாகிஸ்தானுங்கிறாங்க, டெரரிஸ்ட்டுங்கிறாய்ங்க, வெட்டுறாய்ங்க, கொல்றாய்ங்க, உடல் சிதறுது. இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு அனுமதிச்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு டவுட் இல்லை. தளபதி விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தளபதியோட விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்கிறாங்க, இதில் வந்து நீங்கள் ஆர்மியோட சிம்பலை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து அரசியல் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்தை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் துரந்தர் மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை பற்றி சொல்கிறாய்ங்க, அஜித் தோவலை பற்றி பேசுகிறாய்ங்க, அன்றைக்கி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரியான படங்கள் எப்படி சென்சார் போர்ட்டால் உடனடியே சான்றிதழ் வந்து எல்லா லாங்குவேஜும் வெளியாகுது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம என்னதான் விஜயை போட்டு அடித்தாலும் சில விஷயங்கள் நேர்மாறா நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசி தான் ஆகணும். அதனாலேயே நானும் இதை பற்றி பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தமிழில் ஒரு படத்தை எடுத்து அதில் நீங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுனீங்கன்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஒரு புலியை பற்றியோ ஸ்ரீலங்காவோட நேவி நம்ம மீனவர்கள் கடத்தலை பற்றியோ நீங்கள் பேசுனீங்கன்னா சென்சார் போர்டு உடனே வந்து குறுக்கிடுது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான படங்களில் துரந்தர் மாதிரியான படங்களில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்களோட டெரரிஸ்ட்டாகவும், பாகிஸ்தான் ஆர்மியை பற்றி, இந்தியா செய்கிற ஆப்ரேஷனை பற்றி, இந்தியாவோட ஆர்மியை பற்றிலாம் வெளிப்படையாக பேசுகிறீங்க. பட் ஆனால் அதை பற்றி சென்சார் போர்டு எதுவுமே குறுக்கிட மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், பாகிஸ்தான்ல தான் டெரரிஸ்ட் வராங்களே, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஏன் நம்ம ஸ்ரீலங்காவை பற்றி ஏன் பேசக்கூடாது? ஸ்ரீலங்கானால தான் நம்ம மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி பேசினா ஏன் ஒத்துக்கிட மாட்டாங்க? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். துரந்தர் வெற்றி பெற்றதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. பட் துரந்தர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிஜேபியோட ஓப்பனான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற நமக்கு ரொம்ப கேள்விகள் வருது. துரந்தர் மாதிரியான படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பாகிஸ்தானா இருக்கட்டும், அஜித் தோவலா இருக்கட்டும், கந்தகார் விமான நிலையமா இருக்கட்டும், இல்லைனா இந்த மும்பை அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. பட் இது வந்து உண்மையான படமா? இல்லைனா ஒரு தத்ரூபமான இது வந்து ஒரு துரந்தர் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை படமா? இல்ல ஒரு நிஜ படமா? அப்படிங்கிறது டவுட் இருக்கு. ஏன்னா கந்தகார் ஏர்போர்ட் கடத்தலா இருக்கட்டும், இல்லைனா மும்பை அட்டாக்கா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான்ல ஒரு டெரரிஸ்ட்டை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்னீக் பிட்ஸும் காட்டியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கற்பனை படமா இருக்க வாய்ப்பில்ல. அப்படி கற்பனை படமா இருந்துச்சுன்னா, பாகிஸ்தான்ல போய் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள், அதாவது பாகிஸ்தான்ல போய் இந்தியன் நோட்டுகள் அச்சடிச்சு இந்தியாவோட நோட்டுக்கு அகைன்ஸ்டா நடைபெற்ற வார பற்றியும் பேசியிருக்காங்க. பட் இது உண்மைனா நீங்கள் உண்மைன்னு அட்மிட் பண்ணலாம். பட் காங்கிரஸ் மாரியா இருக்கட்டும், காங்கிரஸோட நிதியமைச்சர் சிதம்பரத்தை மாரி ஒரு ஃபோட்டோவ கிரியேட் பண்ணி நீங்கள் உண்மையிலேயே அவங்க தானே இதை பதிய வச்சிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? இது எதுக்கு சென்சார் போர்டு தடுக்கல? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். உண்மையாலேயே பாகிஸ்தான்ல இந்திய ரூபா நோட்டுகள் தயாரித்ததாகவும், அதற்காகத்தான் மோடி அரசாங்கம் வந்து என்ன சொல்றது, இந்திய ரூபாய் நோட்டுகள தடை பண்ணி நம்ம பண மதிப்பு செய்ய வச்சு புது நோட்ட கொண்டு வந்தாங்க. இது வந்து தான் அவங்க பிஜேபியோட கிளைம். இத தான் துரந்தர் படமும் கிளைம் பண்ணுது. பட் இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இது பின்னாடி எந்த அளவுக்கு துரந்தர் டீம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சில விஷயங்கள் பேசாம இருக்கிறது நல்லதும்பாங்க. அந்த மாரி தான் நானும் துரந்தர்ல இந்த விஷயங்கள பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். துரந்தர் மாரியான படம் தமிழ்ல ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அதுக்குரிய ஐடியாலஜி காரணமா இருக்கலாம். இருக்கக்கூடிய தமிழ் சினிமாங்கிறது ஒரு குறிப்பிட்டவங்களோட ஐடியாலஜில இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அதை சம்மந்தப்பட்ட படம் தான் வரும். டியூட் சம்மந்தப்பட்ட படம் தான் வரும். எல்ஜிபிடிக்யூ, பெண்ணியம் இதை பத்தி தான் இன்னும் இவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தேசபக்தியோ, நாட்டு பத்தியோ வராது. ஏன் ஒரு தமிழ் தேசிய படம் கூட வராது. ஈழத்தில் நமக்கு நடந்துவிட்ட கொடுமைகள் வரைக்கும் இங்கே எடுக்கிறதுக்கு நிறைய வந்து கறி வலிக்க தான் செய்யுது. ஆனால் இவங்க நல்ல டைரக்டர், நான் தான் நல்ல டைரக்டர்னு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. அதை பற்றி நம்ம எந்த பயனும் இல்லை. நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் எந்த பயனும் இல்லை.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா துரந்தர் படம் ஒரு 1000 கோடி ஹிந்தி படத்தில் ஹிந்தி சினிமாலேருந்து ஒரு படம் 1000 கோடி பண்ணுது. தெலுங்கு சினிமாலேருந்து ஒரு படம் 1000 கோடி பண்ணுது. கன்னடாலேருந்து ஒரு படம் வந்து காந்தாரா மாதிரியான ஒரு படம் 800 கோடி பண்ணுது. தமிழ் என்னைக்கோ எப்பயோ முன்னோக்கி சென்று கொண்டிருந்த திரையுலகம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, படுத்த படுக்கையா ஆயிடுச்சு. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு காரணம் இங்கே இத கைப்பற்றின அரசியல், இதுக்குள்ள இருக்க சித்தாந்தம். அத தாண்டி நம்ம யோசிக்கணும். ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நெறையா ஃபிலிம்ஸ் வரணும். நெறையா ஹீரோஸ் வரணும். நம்ம அந்த ஹீரோஸ ஒர்க் ஷாப் பண்றத கொண்டு விட்டு நல்ல கதைக்களம் இருக்கணும். அப்பனா தான் ஓவராலா இந்தியா முழுக்க ரீச் ஆகும். நம்ம என்ன சொல்றது, ஹீரோஸ் வொர்ஷிப் பண்ணீங்கன்னா நீங்க தமிழ்நாட்ல மட்டும் தான் படம் எடுக்க முடியும். பட் இந்தியா அளவுக்கு ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கதைக்கரு, கதைக்களம் வேணும். அது என்னைக்கு எடுக்குதோ அன்னைக்கு தான் தமிழ் சினிமா உருப்படும். இதுதான் நம்மளோட கருத்து. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துனா தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. துரந்தர் படம் குறித்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனது சரியா இருந்துச்சா தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.